அவர்கள் அதை ஏன் விவாதிக்க தயங்குகிறார்? தமிழ்நாட்டிலும் அப்படி செய்வதற்கு சில முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்கிற தகவல்கள் வெளியாகின்றன. இந்தியா முழுவதும் இதை அவர்கள் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு சார்பாக செயல்படுவது ஜனநாயக விரோதம். தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மை இதனால் சிதறுகிறது. எனவே ஜனநாயகத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் ஆளும் கட்சியினர் தில்லுமுள்ளு ஏதும் இதில் நடக்கவில்லை என்று உறுதியாக அவர்கள் நம்பினால் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகள் மோசடி நடைபெற்றிருக்கு. அது ஆதாரத்தோடு நிறுத்தி போன்ற ஆளுநர் அப்பயே எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு பாஜக ஆதரவாக இருந்தது. அதான் இப்போ நான் சொன்னேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலேயே தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது என்ற சந்தேகம் வலுத்திருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக இயங்கவில்லை. பாஜகவின் முழுமையான கட்டுப்பாட்டில் தேர்தல் ஆணையம் சிக்கியுள்ளது. எந்த தில்லுமுள்ளுவையும் இன்றைக்கு அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள். பீகாரில் இதை ஒரு பரீட்சார்த்தமாக அவர்கள் வெளிப்படையாக செய்கிறார்கள். சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாகவும் இது இருக்கிறது. வாக்காளர்களாக இருப்பவர்கள் தாங்கள் இந்த நாட்டின் குடிமகன் என்பதை ஆதாரத்தோடு உறுதிப்படுத்திய பிறகுதான் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முடியும் என்கிற ஒரு நடவடிக்கையையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது மிகுந்த ஆபத்தானது. திமுக கூட்டணியில் எம்பிகளை அமைச்சரவை பதவி தரோம்